ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம எப்படி தமிழ் இலக்கணம் போட்டிருந்தோமோ 6th-லேருந்து 10th வரைக்கும் தமிழ் இலக்கண டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்துருப்போம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. அதே மாதிரி நம்ம மேக்ஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மேக்ஸ் கொஷின், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினுமே சமச்சீர் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. நம்ம எல்லாமே நம்ம சமச்சீர் புக்ல இருக்கு, பட் நம்ம அதை பார்த்தது இல்ல. ஸோ அதனாலதான் சமச்சீர் புக்கோட லெசன்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளிஃபையா உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஏன்னா புக்ல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு எது தேவையோ எது மட்டும் இம்பார்ட்டனோ அந்த மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்படிதான் நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சமச்சீர் புக்கோட மேக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸை டெய்லி வீடியோஸ் கொடுக்குறேன் நான். உங்களோட ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டினியூஸா அடுத்தடுத்த மேக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இருக்க முதல் லெசன் ஃபர்ஸ்ட் எண்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம்னா, இப்போ எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா இதுல இருந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியா பயிற்சி கணக்குகளும் பார்த்துருவோம். ஏன்னா பயிற்சி கணக்குகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள டெஃபினிஷன், சம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த பயிற்சி கணக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஏன் 6th இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னா, பேசிக்ஸ் தெரிஞ்சாதான், மேக்ஸை பொறுத்தளவுக்கு பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டினை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம பேஸை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா பார்த்தலாம். இதுல நீங்க தெரியும், இந்த இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஓகே இங்க இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தொடர்ந்து பாருங்க. இதுல நிறைய எண்களை பத்தி டெஃபினிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை விடுங்க. இல்ல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடரி அண்ட் முன்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொடரின்னா என்னன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட அடுத்த நம்பர் தான் தொடரி. இப்ப 6 இருக்கு அப்படின்னா அதோட தொடரி என்ன, 7, ஓகேவா? அதே இது முன்னி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 5, அவ்வளவுதான். இதுதான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு நம்பரோட 1 ஆட் பண்ணோம்னா அது தொடரி, 1 மைனஸ் பண்ணோம்னா அது முன்னி அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 4, 5, 7, 6ஓட தொடரி என்னன்னா 4, 5, 7, 7ங்கிறது தான் தொடரி. அடுத்து 8, 9, 70ஓட முன்னி என்ன, 8, 9, 70க்கு முன்னாடி 69 வரும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 999ஓட 1 ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், 1000 வந்துடும். இங்க 10,000ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 9999 வந்துடும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு 9 எத்தனை 9 போடுறது, எத்தனை 0 போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வரும். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்து சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி என்ன. ஃபர்ஸ்ட் சிறிய 5 இலக்க எண்ணுனா என்ன அப்படின்னு பாருங்க. 5 இலக்க எண்கள்ல சிறுசு எதுன்னு பாத்தீங்கன்னா 10,000 தான் சிறிய இலக்கம், ஓகேவா? 5 இலக்க எண்கள்ல சின்ன நம்பர் 10,000. இப்ப இதோட முன்னிங்கிறப்போ இதை 1 கழிச்சோம் அப்படின்னா என்னது ஆன்சர் வரும், 9,999 அப்படிங்கிறது வரும். இப்ப இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இந்த பெரிய இலக்க எண் ஓர் இலக்க எண் என்ன, சிறிய ஈரிலக்க எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டிஜிட் வேணாலும் கேட்கலாம். அது பெரிய டிஜிட்டா இருக்கணும் அப்படின்னா 9ல ஆரம்பிக்கணும். அது எது சின்ன டிஜிட்டா இருக்கணும் அப்படின்னா 10ல ஆரம்பிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மிகப்பெரிய ஓரிலக்க எண் என்னன்னு கேட்டாங்க, அதாவது 1 டிஜிட் நம்பர் என்ன, 9. அதே இது மிகச்சிறிய ஈரிலக்க எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10. இதே இதுல மிகப்பெரிய ஈரிலக்க எண் கேட்டாங்கன்னா 99. அதே இது மூவிலக்க எண் கேட்டாங்கன்னா 999. அப்படி 9 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இப்ப மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணா 10, அதே இது மூவிலக்க எண்ணுனா 100, அடுத்து 1000, 10,000. ஸோ அந்த மாதிரி வரும். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பெரிய பெரிய அப்படின்னு கேட்டாங்கன்னா 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சிறிய அது எத்தனை எண்ணா இருக்கலாம், ஈரிலக்க எண், மூவிலக்க எண். அந்த இலக்கம்னா என்ன, எத்தனை டிஜிட் இருக்கணும். இப்போ 1, 0 அப்படிங்கிறது 2 டிஜிட் இருக்கு, அதனால இது ஈரிலக்க எண். இதே இது மூவிலக்க எண்ணா 100. இப்போ 5 இலக்க எண்ணுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். மிகச்சிறிய 5 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1க்கு அப்புறம் 1, 2, 3, 4. அப்போ மொத்தம் 5 இலக்கம் வருதா, 5 இலக்கம் வரணும். வந்துச்சு அப்படின்னா இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகச்சிறியன்னா 10ல இருந்து ஆரம்பிக்கும்,
மிகப்பெரியனா 9ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. இது வந்து எப்ப குழப்பங்கிறத நம்ம வந்து பயிற்சி கணக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு எண்முறை என்னன்னு பாத்தீங்கன்னா 10ஐ அடிப்படையாக கொண்ட எண்முறை தான். அதாவது 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் தான். இந்த 10ஐ அடிப்படையாக கொண்ட எண்முறையை கண்டுபிடிச்சவங்க இந்தியர்கள். அடுத்து இந்த 1000த்துல எத்தனை 10 இருக்குன்னு கேக்குறாங்கன்னு வைங்க. 1000த்துல எத்தனை 10னா டிவைடட் பை 10. ஸோ அடிச்சோம்னா என்ன கிடைக்குது நமக்கு 100. இப்ப 10,000த்துல எத்தனை 10 இருக்கு? ஸோ இல்லாட்டி 10,000த்துல எத்தனை 100 இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. டிவைடட் பை 100 போட்டுறோம், அடிச்சோம்னா 100 இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம். இதுதான் வந்து பேசிக்கா எண்களை பத்தி நம்ம புக்கில் கொடுத்துருக்காது. அடுத்து இடமதிப்பு, பிளேஸ் வேல்யூன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிளேஸ் வேல்யூ. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிற அந்த வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுல வந்து 2 முறை இருக்கு. ஒன்று வந்து நம்ம இந்திய எண்முறை, இன்னொன்று வந்து பன்னாட்டு எண்முறை அப்படின்னு சொல்லுது. சரி, இந்திய எண்முறை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நார்மலா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இதுதான் நம்மளோட இந்திய எண்முறை. இல்ல பாத்தீங்கன்னா இந்த 3 ஒரு கேட்டகரியில வரும். 1, 10, 100 எல்லாமே ஒரு கேட்டகரியில வரும். இந்த 1000, 10,000 ஏன்னா இது ரெண்டுமே 1000த்துல வருது இல்லையா, அதனால இது ஒரு கேட்டகரி. அடுத்து லட்சம் கேட்டகரியில லட்சம், 10 லட்சம், கோடியில 10 கோடி, 10 கோடி. இது ஏன் நான் அப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா இதை வச்சுதான் நம்ம கமா போடுவோம். இப்போ நம்பர் எழுதிட்டு இதுக்கு வந்து கமா போட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அது இந்திய எண்முறையா இல்ல பன்னாட்டு எண்முறையா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்திய எண்முறையில ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்க 3 தனியா போட்டுட்டு அடுத்து ஒரு கமா போடணும். அடுத்து 2 நம்பரை விட்டுட்டு அடுத்த ஒரு கமா, அடுத்த 2 நம்பரை விட்டுட்டு இப்படிதான் வந்து நம்ம இந்திய எண்முறையில பிரிக்கணும். இப்போ இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கடைசியில பாருங்க 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அடுத்து 2 டிஜிட் கமா, அடுத்த 2 டிஜிட் கமா, அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய டிஜிட், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம இந்திய எண்முறையில பிரிப்போம். ஆனா பன்னாட்டு எண்முறை இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த எண்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த கடைசி இருக்கு பாருங்க, இந்த 3 அப்படியே தான் இருக்கும். 1, 10, 100. ஓகேவா? இந்த 1000 இடத்துல என்ன வருதுன்னா 1000 வரும், 10,000 வரும், 100,000. அடுத்து மில்லியன் வரும், 10 மில்லியன் வரும், 100 மில்லியன். அடுத்து பில்லியன் வரும், 10 பில்லியன் வரும், 100 பில்லியன். ஸோ இப்படிதான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிரிக்கிறாங்க. அப்ப எங்க வந்து மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 100,000 அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மாறுது. ஓகே, அப்ப 100,000 என்பது லட்சத்துக்கு ஈக்குவல், மில்லியன் என்பது 10 லட்சத்துக்கு ஈக்குவல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பன்னாட்டு எண்முறை. பன்னாட்டு எண்முறையில 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், மில்லியனுக்கு அப்புறம் தான் பில்லியன் வரும். பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா 3 பிரிச்சிடுறாங்க. நல்லா பாருங்க, இது 3, அடுத்து கமா போட்டோம்னா அடுத்து 3 நம்பர் இருக்கும், அடுத்து கமா போட்டோம்னா இந்த பில்லியன் ஃபுல்லா 3 நம்பர், அடுத்து 3 நம்பர். அப்ப பன்னாட்டு எண்முறையில 3 பிரிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்திய எண்முறையில ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் 3, அடுத்ததெல்லாம் 2 பிரிப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பன்னாட்டு எண்முறைக்கும் இந்திய எண்முறை. இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து பன்னாட்டு எண்முறையில பிரிச்சிருக்காங்க 3. ஓகேவா? இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். மில்லியன், நம்ம வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு சொல்லி யூடியூப்ல சொல்றோம் இல்லையா, லட்சத்துக்கு அப்புறம் 5 லட்சம், 5 லட்சத்துக்கு அப்புறம் 10 லட்சம் வந்தாதான் அது 1 மில்லியன் சொல்லுவாங்க. அப்ப யூடியூப்ல என்ன பண்றாங்க, பன்னாட்டு எண்முறையை வந்து பின்பற்றாங்க. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நமக்கு மில்லியன்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 10 லட்சத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த இந்திய எண்முறையிலையும் பன்னாட்டு எண்முறையிலும் என்ன டிஃபரன்ஸ், எங்க மாறுபடுது அப்படின்னா எங்க லட்சத்துல இருந்து தான் மாறுது. ஓகேவா? மற்றது எல்லாமே அதுக்கு முன்னாடி லட்சத்துக்கு முன்னாடி வரைக்கும் சேமா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க லட்சம் அப்படிங்கறத வந்து இங்க என்ன சொல்றாங்க 100,000, மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இப்ப நடந்த ரீசெண்டா நடந்த போலீஸ் எக்ஸாம் நினைக்கிறேன், மில்லியனோ பில்லியனோ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களே ஒரு கொஸ்டின், அது இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியணும், மில்லியனுக்கு 10 லட்சம், அப்ப 10 மில்லியனா கோடி, 100 மில்லியனா 10 கோடி, பில்லியன். நீங்க இந்த மில்லியனையும் பில்லியனையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்னு நான் சொல்வேன். ஏன்னா அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி. ஓகேவா? 10 பில்லியன் அப்படின்னா 1000 கோடியா. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ மில்லியன் அண்ட் பில்லியன் இது ரெண்டுக்கு மட்டும் எவ்வளோ இந்திய எண் மதிப்புங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால சொல்றேன். அடுத்து
பெரிய எண்களின் இடம் மதிப்பு. நம்ம இப்ப இதை பார்த்தாச்சு, இது எங்கெங்க வருதுங்கிறத பார்த்தாச்சு. இப்ப இதோட பிளேஸ் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம்? இந்திய எண்முறையை பயன்படுத்தி தான் பண்ணுவோம். பன்னாட்டு எண்முறையை நம்ம யூஸ் பண்றோம் நம்ம நாட்டில். ஸோ அப்போ நம்ம பெரிய எண்களின் இட மதிப்பு கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்திய எண்முறை தான் படிக்கணும். அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும் போது இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்ல இப்போ வந்து 0வோட எண் மதிப்பு என்ன, இட மதிப்பு என்ன, இட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க வைங்களேன். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 0 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. 1, 10, 100. ஓகேவா? அப்ப இதோட இட மதிப்பு என்ன? 0 × 100, ஸோ 0. அப்ப இதோட இட மதிப்பு 0. இப்ப அதே இது 9ஓட இட மதிப்பு கேட்குறாங்கன்னு வைங்களேன். 1, 10. ஸோ 10னா என்ன? 9 × 10 மல்டிப்ளை பண்ணி 90. அதோட இட மதிப்பு 90. இப்போ 7ஓட இட மதிப்புனா 7 × 1. அடுத்து 6ஓட இட மதிப்பு கேட்குறாங்கன்னு வைங்களேன். 6 × 1000. அப்போ 6000. அடுத்து 7க்கு பார்த்தீங்கன்னா 7 × 10,000, 70,000. 6 × 1 லட்சம் ஆனது 6 லட்சம். ஸோ இதுதான் அதோட இட மதிப்பு. இட மதிப்புங்கிறப்போ அது வந்து எந்த இடத்துல வருதோ அந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி, அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8ஓட இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? இது 1, இது 10, இது 100, 1000, 10,000, இது லட்சம். அப்ப 8 × லட்சம். ஓகேவா? 5. அப்ப 8 லட்சம். இதுதான் என்னது? இதோட 8ஓட இட மதிப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து 4ஓட இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1, 10, 100, 1000, 10,000. அப்ப 4 × 10,000, 40,000. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட இட மதிப்பு. அப்போ இட மதிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பரோட அந்த எந்த இடத்துல வருதோ அந்த பிளேஸ் வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 லட்சம் என்பது எவ்வளோ? அந்த 0 வேல்யூவெல்லாம் போடணும். 1 லட்சம்ங்கிறது 5 0 வரணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லட்சத்துக்கு 5 0 வரணும், முன்னாடி 1 வரணும். இதுதான் 1 லட்சம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆயிரம் கேட்டிருக்காங்க. 1000ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 3 0 கேன்சல் ஆகி 100 கிடைக்கும். அப்போ எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? 100 ஆயிரங்கள் இருக்கு. அடுத்து 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 1 மில்லியன்ல 1 மில்லியன்னா என்ன சொன்னேன் ஏற்கனவே? 10 லட்சம். 1 2 3 4 5 6 இருக்கணும். 6 0 இருக்கதான் வந்து 1 மில்லியன், 10 லட்சம். இதுல எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்னா அர்த்தம்? 1000க்கு 3 0 வரும். அந்த 3 0 கேன்சல் பண்ணோம்னா 1000 நம்பர்ஸ் வந்து இருக்கு. அடுத்து 10 லட்சத்தில் எத்தனை 100 இருக்கு? 10 லட்சம்னா என்ன? 6 0 வரணும். இதுல எத்தனை நூறுகள் இருக்கு? 100னா 2 0 அடிச்சோம்னா 10,000 நூறுகள் வந்து இருக்கு. அடுத்து 1 மில்லியன். 1 மில்லியன்னா அதே 10 லட்சம் தான் 1 மில்லியன். ஸோ அப்ப 10 லட்சம் தான் 1 மில்லியன். இதுல எத்தனை லட்சங்கள் இருக்கு? லட்சம்னா 5 0 அடிச்சோம்னா வெறும் 10 லட்சங்கள் இருக்கு. இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. 10 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. 10 லட்சம் அப்ப என்ன அர்த்தம்? 6 0 இருக்கணும். 10 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினால் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் உள்ளன? அப்ப 10 லட்சம் நம்ம என்ன பண்றோம்? அதை 1000ஆல டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ணோம்னா 1000 தேர்வு மையங்கள் வந்து தேவைப்படுகிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரக்டா பயிற்சி கணக்குகள் போயிடலாம். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு என்ன வந்துடும்? பயிற்சி கணக்குகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதையுமே நம்ம பார்த்துலாம். ரொம்ப சிம்பிள் தான் பயிற்சி கணக்குகள். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சிறிய பெரிய அப்படிங்கிற நம்பர் வந்து எப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம இதுல சொன்னதுதான். சிறியனா எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? சிறியனா என்னது? 10ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க நம்பர்ஸ் வந்து 10ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்ஸா வந்து எழுதணும். சிறிய 7 இலக்க எண். அப்ப 10. 1 2 3 4 5 6 7. இதுதான் வந்து மிகச்சிறிய 7 இலக்க எண். ஓகேவா? மிகப்பெரிய 8 இலக்க எண். பெரியன்னு வந்துட்டாலே 9 9ஆ வரணும். அப்ப 8 இலக்கம்னா 9 வந்து 8 தடவை போடணும். 5 6 7 8. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்து
இந்த என்ற எண்ணில் 5 இட மதிப்பு 5 எங்க இருக்குன்னு பாருங்க 1 10 100 1000 அப்ப 5 × 1000 = 5000 அதுதான் இதோட இட மதிப்பு என்ற எண்ணின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க சோ விரிவாக்கம்னா நம்ம தமிழ்ல எழுதணும் ஓகேவா சோ 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் அப்ப 76,70,905 அப்படிங்கறத நம்ம தமிழ்ல எழுதணும் அதான் இதோட விரிவாக்கம் அடுத்து இந்திய முறையில் இல்லனா எப்படி எழுதுவாங்க விரிவாக்கத்துல எப்படி எழுதுவாங்க அப்படினா நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் 5 × 1 பிளஸ் 0 × 10 பிளஸ் 9 × 100 அடுத்து என்ன வரும் அடுத்து பிளஸ் போட்டுட்டு 0 × 1000 பிளஸ் 7 × 10000 பிளஸ் 6 × லட்சம் பிளஸ் போட்டு 7 × 10 லட்சம் அப்ப என்ன வரும் 70 லட்சத்தி 6 லட்சம் வரும் அடுத்து 70,000 வரும் அப்புறம் 900 வரும் 5 வரும் சோ அப்ப ஃபைனலா அது கூட்டும்போது இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சரியா தவறா என்று கூறுக இந்திய முறையில் இந்த எண்ணை எப்படி எழுதுவோம் இந்திய முறையில ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கிறது 3 டிஜிட் வரணும் அடுத்து 2 டிஜிட் அடுத்து 2 டிஜிட் அப்ப இது கரெக்ட் தான் ட்ரூ ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாக இருக்கும் ஓரிலக்க எண் இப்ப நம்ம 9 எடுத்துக்கிறோம் ஏன்னா அதான் கடைசில இருக்க நம்பர் இதோட தொடரிங்கிறப்போ +1 போடும்போது என்னவா மாறுது இரண்டாவது டிஜிட் அதாவது 2 டிஜிட்டா மாறுது அப்ப ஈரிலக்க எண்ணா மாறுது ஆனா என்ன சொல்லிருக்காங்க இங்க எப்போதும் ஓரிலக்க எண்ணாக இருக்கும்னா கிடையாது 9க்கு ஓரிலக்க எண் வராது அப்ப இது தவறு மூவிலக்க எண்ணின் முன்னி மூவிலக்க எண்ணோட முன்னி அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்னன்னா இப்ப 3 இலக்க எண்ணுனா 100ன்னு வச்சுக்கலாம் இதோட முன்னிங்கிறப்போ 99 வரும் 99ங்கிறது அது 2 டிஜிட் நம்பர் ஈரிலக்க எண் ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க 3 இலக்கம் இருக்கணும் இல்லாட்டி 4 இலக்கம் தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ப இதுவும் தவறு அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி பிரிச்சிருக்காங்க கரெக்டா பிரிச்சிருக்காங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் 1 10 100 1000 10000 8க்கு 10000 போட்டிருக்காங்க அடுத்த 8க்கு 1000 போடணும் 8 × 1000 போடணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் 100 10 1 வரும் சோ அப்ப இதுவும் தவறு ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10000கள் உள்ளன ஃபர்ஸ்ட் சிறியனா என்ன வந்துறணும் 10 வந்துறணும் ஓகேவா நம்ம ஏற்கனவே அப்படி தான பார்த்தோம் மிகச்சிறிய 6 இலக்க எண் ஃபர்ஸ்ட் எழுதலாம் மிகச்சிறிய 6 இலக்கம்னா 1 2 3 4 5 6 இதுதான் மிகச்சிறிய அதாவது 5 லட்சம் என்பதுதான் மிகச்சிறிய 6 இலக்க எண் இதுல எத்தனை 10000கள் உள்ளது 10000னா என்ன 4 0 வரணும் டிவைடட் பை போடும்போது 4 0 4 0 கேன்சல் ஆனா அப்ப ஆன்சர் என்ன 10 ஓகேவா காற்புள்ளிகளை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7ன் இட மதிப்பை எழுதுக காற்புள்ளிகளை உற்று நோக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அது இந்திய முறையில எழுதியிருக்காங்களா இல்ல பன்னாட்டு முறையில எழுதியிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்திய முறை அடுத்து இருக்கிறது பன்னாட்டு முறை ஏன்னா இது 3 பிரிச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் 3 அடுத்ததுல 2 பிரிச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் 7ஓட இட மதிப்பு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க இந்திய முறைப்படி வரும்போது 7ஓட மதிப்பு என்னன்னா 7ஓட மதிப்பு இங்க வருதா 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் அப்ப 7 × 10 லட்சம்ங்கிறது 70 லட்சம்ங்கிறது வரும் ஃபர்ஸ்ட் இருக்கு ஓகேவா அடுத்ததுல பாருங்க இங்க 70 லட்சத்துல நம்ம இங்க என்ன வரணும் எந்த முறை பயன்படுத்தணும் பன்னாட்டு முறை பயன்படுத்தணும் அப்ப 1 10 100 1 10 100 1000 10000 100000 ஓகேவா 100000க்கு அப்புறம் மில்லியன் அப்ப 7 மில்லியன் அப்படிங்கறதா இதோட இட மதிப்பு ஓகே அப்ப இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் காற்புள்ளிகளை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக பன்னாட்டு முறைனா ஒண்ணுமே இல்ல 3 பிரிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேவா கமா போட்டுட்டு ஓகே சோ ஃபர்ஸ்ட் இது 3 பிரிக்கிறோம் அடுத்து 3 பிரிக்கிறோம் இங்க காற்புள்ளி வரும் இந்த இடத்துல காற்புள்ளி இந்த இடத்துல காற்புள்ளி ஓகேவா 3 பிரிக்கிறோம் ஏன்னா இது பன்னாட்டு முறையினால சோ இந்த இடத்துல 3 அடுத்து 3 அடுத்து 3 சோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அடுத்து மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் காற்புள்ளி இடுக
மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா 9ல ஆரம்பிக்கணும். ஸோ 9999999 இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணு. இது எழுதிட்டு இந்திய பன்னாட்டு முறையில் காற்புள்ளி. ஃபர்ஸ்ட் இந்திய முறையில போட்டோம்னா 3 2ன்னு பிரிப்போம். இதே இது வந்து பன்னாட்டு முறையில பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 3 3ஆ பிரிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய முறையில்னா என்ன அர்த்தம்? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். ஸோ 75,32,105. இதே இது இங்கே வரும். என்ன வரும்னா முன்னாடி 9 வந்துடும். 10 லட்சத்துக்கு அப்புறம் கோடி. அப்போ 9 கோடியே 75,63,453 அப்படின்னு நம்ம லெட்டர்ஸ்ல எழுதணும். பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறையில் எழுதும் போது 1 10 100 1000 10000 100000. அப்ப என்ன வந்துடும்? அப்ப இதுல எழுதணும்னா என்ன வரும்? 345,678 வரும். அந்த மாதிரி வரும். ஸோ ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எண் பெயர்களை எண்ணூறுக்களாக எழுதுக. இதை வந்து நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா எழுதலாம். 2 கோடியே 30 லட்சத்து 51,980 51,980. ஸோ இப்போ இதுதான் அதோட நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர் லெட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர்ஸாக மாற்றணும். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண் முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 26,345. ஓகேவா? ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க சதுர கிலோமீட்டர். இது இந்திய முறையில் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். அடுத்து இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளன. இதை பன்னாட்டு எண் முறையில் எழுதுக. 10 லட்சம்னா என்னது? 1 மில்லியன். 1 மில்லியன்னு நம்ம எழுதணும். அடுத்து பாருங்க, புறவய வினாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது மாதிரி 1 மில்லியனோட தொடரி என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 மில்லியனோட தொடரி. 10க்கு அப்புறம் மில்லியனுக்கு என்ன வரணும்? 5 0 வரணும். 5 0 வரணும். சாரி 6 0 வரணும். 10 மில்லியன். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். ஸோ 10 லட்சத்துக்கு 6 0 போட்டாச்சு. இங்கே 10 மில்லியன். ஸோ இன்ட்டு 10. ஓகேவா? ஸோ கரெக்டாக போட்டுருக்கோம். இதோட தொடரினா இதோட +1 ஆட் பண்ண. அப்போ இந்த இடத்துல 1 வரணும். நடுவில் எத்தனை 0 வரணும்? 1 2 3 4 5 6 0 வரணும். கடைசியும் முதல்லையும் 1 வரணும். அப்போ பாருங்க 3 3 6. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு யாது? வேறுபாடுனா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொடரி என்ன? 99,999 1 ஆட் பண்ணோம்னா 0 0 0 0 0 1. இதோட முன்னிங்கிறப்போ 9 9 9 9 8. இப்போ இதோட டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்னது? ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2 வரும். அடுத்து 1 பில்லியனுக்கு சமமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், 1 மில்லியனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 பில்லியனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பில்லியன் என்பது 100 கோடி அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 100 கோடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி. இதை வந்து நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம். ஃபர்ஸ்ட் 6 லட்சம். 6 லட்சம்னா லட்சத்துக்குரிய நம்பர் என்ன? 5 0 வரணும். அடுத்து 7. 7க்கு வந்து 10,000, 0க்கு வந்து 1000, 9க்கு வந்து 100, 0க்கு வந்து 10, 5க்கு வந்து 1. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி 1 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால ஓகேவா சொல்லிட்டேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.